உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மாத்தியோசிச்செங்க பகுதியில் தொடர்ந்து நீலகிரி மாவட்டத்திற்கு ஏற்ற நீலகிரி இன செம்மறி ஆடுகளை பாதுகாப்பதற்காகவும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்காகவும் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் கிளை பகுதியான சாண்டிநல்லா ஆடு இனவிருத்தி ஆராய்ச்சி நிலையம் மத்திய அரசின் சார்பில் நீலகிரி இன செம்மறியாடு பாதுகாப்பு திட்டம் என்ற திட்டத்தினை உருவாக்கி இதில் விவசாயிகளுக்கு ஆடு வளர்ப்பு பயிற்சி, ஆடுகளை தாக்கும் நோய்களை கண்டறிந்து அவைகளுக்கு தேவையான சிகிச்சை முறைகளை கொடுத்து தீவன இடுபொருட்களை வழங்கி விவசாயிகளை ஊக்குவித்து வருகிறது. அந்த வகையில் நீலகிரி இன செம்மறியாடு பாதுகாப்பு திட்டத்தின் மூலம் நீலகிரி மாவட்டம் தொட்டபெட்டா தாலுகா கரிமிலி மந்து கிராம விவசாயி டி சைலேந்திரன் அவர்கள் தான் பெற்ற பயன்களை நம்மிடம் கூற கேட்டபோது, என் பேர் டி சைலேந்திரனுங்க. நான் கருமலி மந்தில் விவசாயம் பண்ணிட்டுருக்கிறேன். இங்கே தோட்டத்துக்காக எருவுக்காக ஆடு வச்சுருக்கோம். இப்போ இல்லை ஒரு 30 வருஷமாக வச்சுட்டுருக்குறோம். அப்பா காலத்துலேருந்து வச்சுட்டுருக்குறோம். இப்போ நானும் அதை மெயின்டைன் பண்ணிட்டுருக்கிறேன். இந்த ஆட்டினால நல்லா இதெல்லாம் வருமானம்லாம் நல்லா இருக்குது. இப்போது இங்கே வந்து சிஃபார்மில் 2 வருஷமாக ஒரு ஸ்கீம் வந்து போட்டாங்க. அந்த ஸ்கீமில் நம்மளுக்கு புண்ணாக்கு, ஆட்டுக்கு தீவனம் கொடுத்தாங்க, ஊசி போடுறது, இனி இந்த லிவர் ஃப்ளூக்குன்னு புது ஒரு சீக்கு ஒன்று இருக்குதுங்க. இங்கே அந்த அட்டைனால நம்மளுக்கு ஆடுங்களாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்துச்சு. இப்போ இங்கே சிஃபார்மில் டாக்டர்ஸ் எல்லாம் வந்து செக்கப் பண்ணி அவங்க மருந்தெல்லாம் கொஞ்சம் கொடுத்து இப்போ தேத்திருக்காங்க. அந்த டாக்டர்ஸுங்களாம் இல்லைன்னா ஆடே நம்ம வச்சுருக்க முடியாது. மந்தி ஏரியாவில் வச்சுட்டுக்கிறோம் நம்ம. இப்போ இந்த 2 வருஷமாக இந்த புண்ணாக்கு இதெல்லாம் தந்துட்டுக்கிறாங்க. இந்த ஸ்கீம் வந்து இன்னும் கண்டினியூ பண்ணாங்கன்னா ஆடு வைக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வெயில் காலத்தில் இங்கே பனி விழுந்துச்சுன்னா ஒரு பில்லு கில்லெல்லாம் ஒன்றுமே இருக்காது. அப்போ வந்து நம்ம இன்னமும் போட முடியாதுங்க. இப்போ இந்த புண்ணாக்கெல்லாம் போடுறதுனால கொஞ்சம் ஆடு தேர்ச்சியாக இருக்குது. குட்டி போடக்குள்ள கொஞ்சம் ஊக்கமாக வரும் குட்டிங்க. அதனால் இப்போ இந்த சிஃபார்மில் இந்த ஸ்கீம் கொடுத்தனால நல்லா யூஸ் ஆகிருக்குங்க இந்த வருஷம். இதுக்கு மேலே அப்படியே கண்டினியூ பண்ணுங்கன்றாங்க. அந்த சிஃபார்மில் கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த கேரட்டு, கோசு இதெல்லாம் போடுறதுனால இந்த ஆட்டு எருவு போடுறதுனால நல்லா சத்து, நல்லா எருவு சத்து நல்லா தோட்டத்துலேயும் இருக்கும். அதனால் இதை வளர்த்துட்டுருக்குறோங்க. நம்மளது இந்த 2 குட்டி வளர்க்குற ஆடுங்கள்லாம் வச்சுருக்கோம். 2 குட்டி வளர்க்குறத விட ஒத்த குட்டி போட்டுச்சின்னா அது ஊக்கம் நல்லா வரும். நம்ம பராமரிக்கிறதுல தான் இருக்கிறது. நம்ம ஃபாதர்லாம் வச்சுருந்தது ஒரு 300 ஆடு வச்சுருந்தாருங்க. 300 ஆடு வச்சுக்கல இந்த லிவர் ஃப்ளூக்குன்ட்டு ஒரு லிவர் ஃப்ளூக்குன்ட்டு ஒரு அட்டாச் ஆகிங்க ஆடுங்கள்லாம் ரொம்ப இறந்து போச்சு. செனாடுங்க இதுங்களாம் இறந்து போச்சு. விற்கிற ஸ்டேஜில் தான் சிஃபார்ம்லேருந்து நம்மளை ஹெல்ப் பண்ணி அதெல்லாம் மருந்தெல்லாம் கொடுத்து கொஞ்சம் இப்போ காப்பாற்றினாங்க. இப்போ ஒரு 150 ஆடு தான் வச்சுருக்கோம். அப்புறம் அங்கே என்ன நம்ம ஆடு கொஞ்சம் கம்மியாச்சுன்னா அது கெடா வந்து 2 வருஷத்துக்கு ஒரு வருஷம் மாற்றுவோம். அந்த கெடா மாற்றக்குள்ளே நம்ம அங்கே சிஃபார்ம்லேருந்து புது கிடாங்களை மாற்றுறதுக்காக வாங்கிட்டு வருவோம். ஆடுங்களையும் ஏதாச்சும் ஆடுங்க பார்த்துலன்னா புது ஆடுங்க வாங்கணும். இந்த முத்தனக்குத்தனா கோலாரில் இந்த மாதிரி கர்நாடகாவில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா புது ஆடுங்கள் நல்லா ஊக்கமாக இருக்க குட்டிங்களை சிஃபார்ம்லேருந்து வாங்கிக்கலாங்க. அந்த சலுகைலாம் நம்மளுக்கு பண்ணுறாங்க. ஏன்னா பக்கத்தில் இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த சலுகை பண்ணுறாங்க. உப்பு சத்துக்காக அந்த ஆட்டுங்களுக்கு அந்த தாது உப்பு ஒன்று கொடுக்குறாங்க கட்டுறதுக்குங்க. அப்படி இல்லைன்னா அவரை ஆர்டர் கொடுத்து கூட டாக்டர் வர வச்சு நம்மளுக்கு கொடுக்குறாரு. நம்ம அதெல்லாம் கட்டிட்டு இருக்கிறோங்க. இது பண்ணுறதுனால நம்மளுக்கு நல்லா யூஸ்ஃபுல் இருக்குது. ஆடு வளர்த்தானா நல்லா எருவுக்கு ஆடு கறிக்குன்னு மாத்திரம் இல்லை, பக்ரீத்தெல்லாம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு கறிக்குன்னு ஆடெல்லாம் எடுத்து போயிடுவாங்க. கிடாங்கெல்லாம் வாங்கிட்டு போயிடுவாங்க. நம்ம சொல்கிற ரேட்டு கொடுத்து. அது ஆடுன்னு மாத்திரம் இல்லை, நம்மளுக்கு விவசாயத்துக்கு இந்த எருவுக்கும் நல்லா யூஸ்ஃபுல் ஆகிறதுனால நம்ம ஆடு வைக்கிறதுனால நல்லா யூஸ்ஃபுல் இருக்குங்க. தாட்புட் தஞ்சாவூர் என்று வேடிக்கையாக சொல்வதை நாம் கேட்டிருப்போம். உண்மையிலேயே தாட்புட் என்பது ஒரு வகை பழமாகும். இதை அப்படியே உறிஞ்சி உண்ணலாம். இது மலை பிரதேசங்களில் வளரும் தக்காளி போன்ற தோற்றமுடையது. இந்த பழம் விளைய எந்த இடம் ஏற்றது, எவ்வளவு நாளில் பலன் தரும், எந்த சீதோஷண நிலையில் வளரும் என்பது போன்ற பல தகவல்களை இப்போது நமக்கு விளக்குகிறார் திண்டுக்கல் மாவட்டம் தடியன்குடிசை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தின் தோட்டக்கலைத்துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் எம் தமிழ்ச்செல்வன் அவர்கள். மிதவெப்பமண்ட பகுதிகளில் வந்து சாகுபடி செய்யப்படும் பேஷன் ஃப்ரூட் என்று சொல்லக்கூடிய தாட்புட் பழ சாகுபடியை பற்றி நம்ம இங்கே இப்போ நம்ம பார்க்கலாம். இது இப்போ தற்பொழுது இந்தியா மற்றும் நமது அனைத்து மாநிலங்களிலையும் இப்போ பிரபலப்படுத்தப்பட்டு வருது.
எதற்காக இது வந்து ரொம்ப பிரபலமாக வருது அப்படின்னு சொன்னால் வந்து முக்கியமாக வந்து இந்த பழத்திலிருந்து பெறக்கூடிய அனைத்து உள்ளே இருக்கக்கூடிய எல்லா ஃப்ளஷுமே வந்து ஃபுல்லாக வந்து ஜூஸ் மேக்கிங்காக யூஸ் பண்ணுறதுக்காகவும் ப்ளஸ் அதுலேருந்து வரக்கூடியது வந்து ஃப்ரூட் சாலட் என்று சொல்லக்கூடிய வந்து பழச்சாறு மற்றும் வந்து ஐஸ்கிரீம் ப்ரிப்ரேஷன் எல்லா இதுலேயும் வந்து இந்த பழங்கள் வந்து யூஸ் பண்ணி பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த பழம் பழுத்திருக்கு அப்படின்னாலே வந்து அந்த இடத்துல போனீங்கனாலே வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு நறுமணமான வாசனையும் உங்களுக்கு வந்து அந்த இதுவும் வந்து அந்த இடத்துல போனோடனே வரும். அதனால் இப்போ இந்த பேஷன் ஃப்ரூட் அதாவது தாட்புட் பழ சாகுபடி வந்து இப்போ நமது தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் நமது பழனிமலை அடிவாரங்கள் மற்றும் மேல் பழனிமலை இதில் எல்லாத்துலேயுமே வந்து இப்போ இது வந்து சாகுபடி செய்கிறதுக்கு உகந்த ஒரு பயிராக வந்து கருதப்பட்டு வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இதனுடைய மண் வளம் அப்படின்னு பார்த்தாக்க இது வந்து தாட்புட் பழம் எந்த விதமான மண்ணிலையும் வந்து வளரக்கூடிய இயல்புடையது. நமது அமிலத்தன்மை இருக்கணும், காரத்தன்மை இருக்கணும் அப்படின்னு இல்லை, எந்த விதமான நம்ம நடுநிலையான pH அப்படின்னு சொல்லக்கூடிய 6லேருந்து 7 வரைக்கும் உள்ளதுலேயும் வந்து இது வளரக்கூடிய தன்மை உள்ளது. மண்ணில் வந்து கீழே வந்து பாறை மற்றும் வந்து இந்த கேங்கர் என்று சொல்லக்கூடிய அந்த கால்சியம் கார்பனேட் என்று சொல்லக்கூடிய சுண்ணாம்பு பாறை இல்லாமல் இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப உகந்தது. மற்றபடி இதனுடைய மண் வளத்தில் வந்து எந்த விதமான கவலையும் நம்ம பட தேவையில்லை, மண் மாதிரியோ மற்ற எதுவுமே எடுக்க தேவையில்லை நம்ம. அடுத்தபடியாக வந்து காலநிலை அப்படின்னு பார்த்தாக்க நம்ம இந்த பேஷன் ஃப்ரூட்டை பொறுத்தவரையில் 2 வகையான இது ஸ்பீசிஸ் வந்து இதில் வந்து இருக்குது. ஒன்று வந்து பாசிஃப்ளோரா எடுலிஸ் என்று சொல்லக்கூடிய வந்து பர்பிள் பேஷன் ஃப்ரூட், அதாவது இதனுடைய பழங்களுடைய நிறம் வந்து இளஞ்சிவப்பு நிறத்தில் வரும். அதற்கு அடுத்தபடியாக இன்னொரு ரகம் வந்து பாசிஃப்ளோரா எடுலிஸ் ஃபார்ம் ஆஃப் ஃப்ளாவிகார்பா அப்படின்னு சொல்லக்கூடிய கோல்டன் பேஷன் ஃப்ரூட், அது வந்து மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இது 2 தான் இதனுடைய முக்கிய வகைகள் இதில். இப்போ அந்த பாசிஃப்ளோரா எடுலிஸ் என்று சொல்லக்கூடிய வந்து பர்பிள் பேஷன் ஃப்ரூட் பார்த்திங்கன்னா வந்து கடல் மட்டத்திலிருந்து 500 மீட்டர்லேருந்து 1500 மீட்டர், இப்போ நம்ம கொடைக்கானல் மலை வரைக்கும் கூட இது அந்த பாசிஃப்ளோரா எடுலிஸ் அப்படின்ற ரகத்தை வந்து நம்ம வந்து பயிரிடலாம். அதே நேரத்தில் பாசிஃப்ளோரா எடுலிஸ் ஃபார்ம் ஆஃப் ஃப்ளாவிகார்பா அப்படின்னு சொல்லக்கூடிய கோல்டன் எல்லோ பேஷன் ஃப்ரூட்டை வந்து நம்ம பழனிமலை அடிவாரங்கள் இருக்கக்கூடிய சேர்வராயன் மலை, பழனிமலை, எந்தெந்த மலை அடிவாரங்கள்லாம் அது வந்து 300லேருந்து 500 மீட்டர் கடல் மட்டத்திலேருந்து உயரம் வரைக்கும் நம்ம வந்து பயிர் செய்யலாம். இதை வந்து முதல்ல வந்து இந்த பேஷன் ஃப்ரூட் அப்படின்றது வந்து முதல்ல வந்து கொடியாக வளரக்கூடிய இயல்புடையது. முதல்ல மொத்தமாக இதற்கு பண்ணுறதுக்கு வந்து ஒரு 2 மீட்டர் உயரத்திற்கு வந்து நம்ம வந்து ஒரு போல், அதாவது இரும்பு கம்பிகள் வந்து அமைக்கணும். அதற்கு அடுத்தபடியாக ஒரு 2லேருந்து 3 வந்து ஒரு கிடைமட்ட கம்பிகள் வந்து அமைச்சிட்டோம்னா இதற்கு வந்து போதுமானது. இடைவெளி அப்படின்னு பார்த்தோம்னா வந்து வரிசைக்கு வரிசை 3லேருந்து 4 மீட்டரோ அல்லது செடிக்கு செடி வந்து 3லேருந்து 4 மீட்டரோ நம்ம வந்து பண்ணிக்கலாம். இதனுடைய தண்டு குச்சிகளை வந்து ரூபாய் வந்து 10க்கும், விதையிலேருந்து வரக்கூடிய விதை நாற்றுக்களை வந்து ரூபாய் 5க்கும் வந்து நாங்கள் வந்து வெளியில் வந்து விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதற்கு வந்து முக்கிய, அதாவது ஊட்டச்சத்துக்கள், பேரூட்டச்சத்து, நுண்ணூட்டச்சத்து அந்த மாதிரி ரொம்ப குறைபாடுகள் எதுவுமே இது வரைக்கும் வந்து கண்டறியப்படலை. அதனால் ஒரு செடிக்கு வந்து நம்ம ஒரு 20 கிராம் வந்து தலைச்சத்து, 20 கிராம் மணிச்சத்து, ஒரு 15 கிராம் சாம்பல் சத்து, அது வந்து எதற்காக அப்படின்னா வந்து ஜஸ்ட்டு அதுக்கு வந்து அதனுடைய மகசூலை வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்கு, அதிகப்படுத்துறதுக்காக தான். மற்றபடி இதில் வந்து பூக்கும் தருணத்திலேயோ மற்ற காய்பிடிக்கும் தருணத்திலேயோ எந்த விதமான ஒரு பூச்சிக்கொல்லிகள் மருந்து இல்லை வந்து எந்த விதமான ஒரு வளர்ச்சிக்கும் வந்து இதற்கு வந்து தேவையில்லை. ஒரே ஒரு முக்கியமான நிபந்தனை இதற்கு என்ன அப்படின்னா வந்து இது நம்ம, அதாவது தனிப்பயிராக நம்ம சாகுபடி செய்யணும் அப்படின்னு நம்ம வந்து இறங்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஹெக்டேருக்கு ஒரு 10 இடத்துலையாவது நம்ம வந்து நம்ம ஏபிகல்ச்சர், அதாவது நம்ம தேனீ கூண்டை வந்து நம்ம வந்து அமைக்கணும். பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அக்டோபர் நவம்பர் மாதம் பக்கம் வந்து பூக்கிறதுக்கு வந்து ஆரம்பிச்சிடும். தேனீக்கள் வச்சுருந்தோம்னா நமக்கு வந்து பூக்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும், அதே நேரத்தில் வந்து அதனுடைய காய்பிடிக்கும் திறனும் வந்து நமக்கு வந்து அதிகரிச்சிடும். இதில் வந்து மற்ற ஆண்பால் பூ, பெண்பால் பூ அந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது. அதுவாக வந்து அதுவாக வந்து பூத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக இந்த காய் வந்து ஒரு 3லேருந்து ஒரு 4 மாதங்களில் வந்து இது வந்து முதிர்ந்த நிலையில் வந்து வர ஆரம்பிக்கும். பொதுவாக இதை வந்து பழங்களை வந்து போய் நம்ம மற்ற மரங்களில் வந்து பறிக்கிற மாதிரி பறிக்கிறது இல்லை. அதுவாக பழுத்த உடனே வந்து கீழே விழுந்த உடனே வந்து அதுதான் நம்ம வந்து மகசூல் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் காய். அதே நேரத்தில் நம்ம அந்த கலர் சேஞ்சை பார்த்துக்கிறணும். இப்போ வந்து நம்ம பர்பிள் பேஷன் ஃப்ரூட் அப்படின்னா வந்து நம்ம பச்சை நிறத்துலேருந்து வந்து ஒரு இளஞ்சிவப்பு நிறத்துக்கு போகிறப்ப அதை வந்து நம்ம வந்து பறித்து எடுத்துக்கலாம். அதே நம்ம கோல்டன் பேஷன் ஃப்ரூட்னு சொல்கிறப்ப வந்து மஞ்சள் நிறத்தில் போகிறப்ப வந்து நம்ம பண்ணிக்கலாம். அதனுடைய விதைகள் பார்த்திங்கன்னா வந்து இந்த இளஞ்சிவப்பு நிறத்தில் உள்ள பர்பிள் பேஷன் ஃப்ரூட்டில் பார்த்திங்கன்னா கருப்பு நிறத்தில் இருக்கும். அடுத்தபடியாக நம்ம எல்லோ பேஷன் ஃப்ரூட்டில் பார்த்திங்கன்னா வந்து டார்க் ப்ரௌன், கொஞ்சம் மரக்கலரில் வந்து அந்த விதைகள் இருக்கும். அந்த விதைகளில் நல்லா முற்றிய விதைகளை வந்து நம்ம இருக்கக்கூடிய நாற்றுக்கள் உற்பத்தி செய்கிறதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஒரு சராசரியாக வந்து ஒரு நம்ம அந்த கொடியிலேருந்து
60லேருந்து 80 பழங்கள் வந்து நம்ம எடுக்கலாம். அதை வந்து நம்ம வந்து ஒரு திடகாத்திரமான ஒரு ஹெல்த்தி வைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதில் வந்து சொல்லலாம். சில இப்போ நாங்கள் கொடுக்கக்கூடிய இதில் வந்து தோட்டக்கலை ஆராய்ச்சியிலேருந்து இப்போ கொடுத்துருக்குறோம் நாங்கள். அவங்க வந்து சில விவசாயிகள்லாம் வந்து கிட்டத்தட்ட 100 பழங்கள் கூட ஒரு வைன்லேருந்து ஒரு கொடியிலேருந்து எடுத்துருக்குறாங்க. அதற்கு அடுத்தபடியாக இதனுடைய சேமிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இது வந்து கெட்டு போகாது. அந்தளவுக்கு ஈஸியாக வந்து பெரிஷபிள் ஆகக்கூடிய இதுன்னு சொல்ல முடியாது. சுகரும் ஆசிட்டும் ரெண்டுமே அதிகமாக இருக்கிறனால இதை வந்து ஒரு 4லேருந்து நமக்கு ஒரு 5 டிகிரி செல்சியஸ், இப்போ அது லோயர் நம்ம கீழ்பழனி மலை, மேல் பழனி மலை இதில் எல்லாம் ஓரளவுக்கு நம்ம வெப்பம் வந்து அந்தளவுக்கு இருக்காது. அதனால் அதெல்லாம் நம்ம வச்சுருந்தோம்னா நம்ம வந்து ஒரு 2லேருந்து 3 மாதங்கள் கூட நம்ம வந்து சேமித்து வச்சுக்கலாம். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்களின் கருத்துக்களும் ஆலோசனைகளும் வரவேற்கப்படுகின்றன. எங்களின் மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.